நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சமூகத்தின் வளர்ச்சி என்பது சீராக இருக்க வேண்டும். அப்படியில்லாமல் இன்றும் பள்ளிக்கூடம், மருத்துவமனை, போக்குவரத்து போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஏற்காடு அருகே உள்ள பெரியார்காடு மக்களின் பிரச்சனையை பற்றி தற்போது பார்க்கலாம். இந்த மூங்கில் கம்பிலே துணியை சேர்த்து கட்டி இவர்கள் காட்டு வழியில் தூக்கிச் செல்வது உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு சிறுவனை. பெரியேரிக்காடு கிராமத்து பெண்கள் கடைக்கு செல்வதென்றாலும் கூட 25 கிலோமீட்டர் ஏற்காடு செல்ல வேண்டும். அதற்கும் போக்குவரத்து வசதி இல்லாததனால் பொருட்கள் வாங்க அருகிலுள்ள ஊர்களுக்கு காட்டு வழி பயணமே மேற்கொள்கின்றனர். இது போன்ற காட்டு வழியில் பயணம் செய்வதால் தங்கள் கிராம பெண்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாவதாக சொல்கிறார் இந்த கிராமத்தைச் சேர்ந்த கருத்தமணி. தவறி போட்டு உளுந்து இப்படியெல்லாம் சில இதாகுதுங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 10 கிலோமீட்ரு 8 கிலோமீட்ரு வரும். அவ்வளோ தூரம் சுமந்துக்கிட்டு போகணும். பள்ளிக்கூட வசதி எளிதானதாக இல்லாத காரணத்தால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர் தயங்குவதாக சொல்கிறார் பெரியேரிக்காடு ஊராட்சி மன்ற உறுப்பினர் வெங்கடேஷ். ஸ்கூலுக்கு போகணுன்னா ஆனைக்கடை பக்கத்து கிராமம் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் பக்கம் போக வேண்டியது வருது. அதில் இப்போ 5வது வரைக்கும் ஆனைக்கடை ஸ்கூல் இருக்குது, 5 கிலோமீட்டர் பக்கம் போக வேண்டியது. 10வது 12வது வரைக்கும்னா வெள்ளைக்கடை 10 கிலோமீட்டர் ஸ்கூல் போக வேண்டியது. அதனால ஸ்கூல் பிள்ளைங்க 5 வயசில் கொண்டு கட்டாத ஸ்கூல் டைம் சேர்த்த முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. பள்ளிக்கூடம், மருத்துவமனை, போக்குவரத்து வசதி போன்ற அடிப்படை தேவைகளை அரசாங்கம் தங்களுக்கு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே இந்த பெரியேரிக்காடு மலைவாழ் கிராம மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. கீதன், நியூஸ் 7 தமிழ், ஏற்காடு பெரியேரிக்காட்டிலிருந்து.